வெல்கம் டு வே டு ரெக்ரூட் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, சிலபஸில் அடுத்து இருக்க சுட்டு எழுத்துக்கள் பார்க்க போகிறோம். சுட்டு எழுத்து ஒன்றை சுட்டி கூறுவதற்கு பயன்படும் எழுத்து சுட்டு எழுத்து. அதாவது ஏதோ ஒன்றத்தை நம்ம சுட்டி கூறுறோம்ல, அவன் இவன், அது சுட்டி கூறுறதுக்கு தான் சுட்டு எழுத்து. ஆ இ உ என்ற 3 உயிரெழுத்துக்களும் சுட்டு எழுத்தாகும். ஆ இ உ 3 தான் சுட்டு எழுத்து அப்படிங்கிறாங்க. இதில் உகரம் அப்படிங்கிற எழுத்து வந்து இன்றைய வழக்கில் இல்லை அப்படிங்கிறாங்க. எடுத்துக்காட்டாக சொல்லியிருக்காங்கன்னா, அவன் இவன் அப்படிங்கிற அவனில் ஆ, இவனில் வந்து இ, இந்த மாதிரி வர்றதான் சுட்டெழுத்துக்கள் அப்படின்ட்டு இருக்காங்க. இப்போ வந்து இந்த சின்ன டாப்பிக்கில் 2 கொஸ்டின் வந்து குரூப் 4லேருந்து வந்திருக்குது. அதை நம்ம பார்க்க போகிறோம். கூற்று ஒன்றை சுட்டி காட்ட வரும் எழுத்துக்களும் சுட்டு எழுத்துக்கள் என்று பெயர். அது நம்ம மேலே பார்த்தோம். அந்த கூற்றுங்கிறது கரெக்டு. ஏ, யா, ஆ, ஓ, ஏ என்பன சுட்டு எழுத்துக்களாக வந்து பிறவற்றை சுட்டுகிறது. இந்த ஏ, யா, ஆ, ஓ, ஏ இது எதுவுமே சுட்டெழுத்துக்கள் கிடையாது. நம்ம முன்னாடி பார்த்த டாபிக் படி ஆ, இ, உ 3 தான் சுட்டெழுத்துக்கள். அப்படின்னா இதோட கூற்று சரி, ஆனால் காரணம் தவறு. ஓகேங்களா? இதுதான் குரூப் 4 2025 கேட்ட கேள்வி. சின்ன டாப்பிக்கு தெளிவாக படிச்சுட்டிங்கன்னா ஈஸியாக கொஸ்டின் அட்டன் பண்ணலாம். இப்போ அதே இதில் அடுத்த பகுதியில் கேள்வி கேட்டிருக்காங்க பாருங்கள். அப்பக்கம், இப்பக்கம், முப்பக்கம் என்பன சுட்டெழுத்துக்களாகும். காரணம் இடப்பொருளை சுட்டுவதற்கு ஆ, இ, உ வந்துள்ளது. இது பாருங்க, ஆ, இ, உ 3த்தையும் வந்து முதன்மை எழுத்தாக வந்திருக்கிறதுனால அது சுட்டு சொற்கள் அப்படிங்கிறது கரெக்டு. இடப்பொருளை சுட்டுவதற்கு ஆ, இ, உ வந்துள்ளது. இது நம்ம பார்த்துருக்கோம். அப்போது இது கூற்றும் சரி, காரணமும் சரி. குரூப் 4லேயே இதோட 2 கேள்வி இந்த சின்ன டாப்பிக்லேயே கேட்டிருக்காங்க. ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். சுட்டெழுத்தின் பயன்பாட்டு தக்க கீழ்வருமாறு வகைப்படுத்துவர். அதாவது நம்ம ஸ்கூல் புக்கில் பார்த்தீங்கன்னா வெறும் சுட்டு எழுத்துக்கள் ஆ, இ, உ அப்படி மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. இப்போ கொஞ்சம் கொஸ்டின் இப்போ டஃபஸ்ட் லெவல்லாம் போக ஆரம்பிச்சிருச்சு. அதனால் அதில் வகைகள்லாம் நம்ம பார்த்துக்கணும். மொத்தம் 10 வகையை சொல்கிறாங்க. அண்மை சுட்டு, செய்மை சுட்டு, அகச்சுட்டு, புறச்சுட்டு, பொருளோடு புணர்ந்த சுட்டு, பொருளோடு புணராத சுட்டு, நெஞ்சரி சுட்டு, பண்டரி சுட்டு, உலகரி சுட்டு, சுட்டு அல்லாத சுட்டு அப்படின்னு சொல்லி 10 வகை சொல்கிறாங்க. ஒன்று ஒன்றா பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு அண்மை சுட்டு பார்ப்போம். அண்மையில், அதாவது அருகில் இருக்கும் ஒரு பொருளை சுட்டுவதற்கு பயன்படும் சுட்டு அண்மை சுட்டு அப்படிங்கிறாங்க. இதற்கு என்ன வார்த்தை, அதாவது எழுத்து யூஸ் பண்ணுறாங்கன்னா இகரம் வரும் அப்படின்ட்டு இருக்காங்க. இவன், அவன், இங்கே வாடா அங்கே போடா அப்படின்னு நம்ம இந்த ஈங்கிற வார்த்தை யூஸ் பண்ணோம்ல, அதுதான் அண்மை சுட்டு அப்படிங்கிறாங்க. இவன், இவள், இவர், இது, இவை அப்படின்னு ஈய முதன்மையாக கொண்ட எழுத்து வர்ற எல்லா சொற்களுமே அண்மை சுட்டு அப்படிங்கிறாங்க. அடுத்தது செய்மை சுட்டு. செய்மைனா தொலைவுன்னு நமக்கு தெரியும். செய்மையில் இருக்கும் ஒரு பொருளை சுட்டுவதற்கு பயன்படும் சுட்டு செய்மை சுட்டு ஆகும். இதற்கு அகரம் வரும். அவன், அவள், அவர், அது, அவை இது எல்லாமே செய்மை சுட்டு. இது 2த்தை தவிர்த்து ஊங்கிற வார்த்தை வர்றது எல்லாமே இடமை சுட்டு அப்படிங்கிறாங்க. உகரம் அப்படிங்கிறது இடமை சுட்டு. அண்மை சுட்டு அப்படிங்கிற வார்த்தையில ஈ வரும். செய்மை சுட்டுல ஆ வரும். இடமை சுட்டுனா உகரம் வரும். உவன், உவல், உவர், உது, உவை இது நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இதெல்லாம் வழக்கில் இல்லை. மேலும் உகரம் இடமை சுட்டு என்பதிலும் கருத்து வேறுபாடு உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து அகச்சுட்டு. ஒரு சொல்லின் அக உறுப்பாக அமைந்து அச்சொல்லை விட்டு பிரிக்க முடியாததாகவும் பிரித்தால் பொருளற்று விடுவதாகவும் வருவது அகச்சுட்டு. அகச்சுட்டு அப்படிங்கிறது வந்து பிரிக்கவே முடியாது நம்மளால. ஆங்கிற வார்த்தையில ஆரம்பிச்சு ஈங்கிற வார்த்தையிலையும் ஆரம்பிக்கலாம். ஆனால் நம்ம பிரிச்சா பொருள் தராது. அதுதான் அகச்சுட்டு அப்படிங்கிறாங்க. அவன், இவன், அவள், இவள், இது, இவை இதுல நம்ம பிரிக்கவும் முடியாது, பிரிச்சா பொருளும் தராது. புறச்சுட்டு. ஒரு பொருளுக்கு புறத்தே சேர்ந்து அப்பொருளை சுட்டுவது புறச்சுட்டாகும். இதனை பிரிக்கலாம். அகச்சுட்ட பிரிக்க முடியாது, பிரிச்சாலும் பொருள் தராது. ஆனால் புறச்சுட்டை நீங்க பிரிக்கலாம். எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா அப்புத்தகம், அம்மனிதன், இவ்வூர், இக்கோயில் இதை பிரிச்சிங்கன்னா ஆ ப்ளஸ் புத்தகம் அப்புத்தகம்ங்கிறது வரும். ஆ ப்ளஸ் மனிதன் அம்மனிதன், இ ப்ளஸ் ஊர் இவ்வூர், இ ப்ளஸ் கோயில் இக்கோயில். ஓகேங்களா? இதில் இப்பு, இம்மு, இவ்வு, இக்கு அப்படிங்கிற புணர்ச்சி இதை யூஸ் பண்ணி இது பண்ணியிருக்காங்க. இதை நம்ம ஏற்கனவே வந்து பிரித்தெழுது சேர்த்தல பார்த்துருப்போம். ஆ, இ, உ அப்படிங்கிற வார்த்தைக்கு வந்து வல்லினம் வந்து மிகவும் சொல்லியிருக்காங்க. அதை யூஸ் பண்ணியிருக்காங்க இதில். ஓகேங்களா? அடுத்து பொருளோடு புணர்ந்த சுட்டு பார்க்க போகிறோம். ஒரு பொருளோடு சுட்டு எழுத்து சேர்ந்து நிற்பது பொருளோடு புணர்ந்த சுட்டு ஆகும். உன் புத்தகம் எது அப்படிங்கிற கேள்விக்கு இந்த புத்தகம், இப்புத்தகம் அப்படின்னு தான் பதில் எழுத ஆரம்பிப்போம். அப்படின்னா புத்தகம் அப்படிங்கிற வார்த்தைக்கு முன்னாடி இந்த, இப் அப்படிங்கிற சேர்க்கிறாங்கள, அதனால பொருளோடு புணர்ந்த சுட்டு அப்படிங்கிறாங்க. உன் பள்ளி எது அப்படிங்கிற கேள்விக்கு அந்த பள்ளி, அப்பள்ளின்னு பதில் கொடுப்போம் நம்ம. ஓகேங்களா? அப்போ அந்த, அப் அப்படிங்கிறது சுற்றெழுத்துக்கள். இது மாதிரி
பள்ளி அப்படிங்கிற அந்த வார்த்தையோட அப் அப்படிங்கிற சுற்றெழுத்து சேர்றதுக்கு பேர் பொருளோடு புணர்ந்த சுட்டு அப்படிம்பாங்க. அடுத்து பொருளோடு புணராத சுட்டு. ஒரு பொருளோடு சுட்டு எழுத்து சேராமல் தனியாக வந்து அப்பொருளை சுட்டுவது பொருளோடு புணராத சுட்டு அப்படின்னு சொல்றாங்க. உன் புத்தகம் எது அப்படிங்கிற கேள்விக்கு இது, உன் பள்ளி எது அப்படிங்கிறதுக்கு அது அப்படின்னு சொல்லி ரெண்டு ஒரே வார்த்தையில முடிக்கிறது. அதாவது புத்தகம் அப்படிங்கிற வார்த்தையை சேர்க்காம இது அது அப்படிங்கிற வார்த்தையில முடிக்கிறதுக்கு பேரு பொருளோடு புணராத சுட்டு அப்படின்றாங்க. இக்காலத்தில் ஆ என்ற சுட்டு அந்த என்றும் ஈ என்ற சுட்டு இந்த என்றும் திரிந்து வருகின்றன. அந்த பையன், அந்த பள்ளி, அந்த பெண், இந்த பையன், இந்த பள்ளி, இந்த பெண் இவற்றை சுட்டு எழுத்து என்று கூறாமல் சுட்டுச்சொல் என்று கொண்டு இடைச்சொல்லில் சேர்ப்பர். இப்போ இந்த காலத்துல வந்து அ என்ற வார்த்தை இருக்குங்கல்ல, அதை வந்து அந்த இந்த அப்படிங்கிற வார்த்தையை வந்து சொல்றாங்க. அ இ அப்படிங்கிறத யூஸ் பண்ணாம இப்ப இப்புத்தகம் அப்படின்னு சொல்லாம இந்த புத்தகம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அ ஈங்கிறது மாறி அந்த இந்த அப்படின்னு வந்துருச்சு. அந்த மாதிரி மாறுறத வந்து சுட்டு எழுத்துன்னு சொல்லாம சுட்டு சொல் சொல்லணும்ங்கிறாங்க. அடுத்தது நெஞ்சரி சுட்டு. பேசிக்கொள்பவரின் நெஞ்சுக்கு மட்டும் தெரிவது நெஞ்சரி சுட்டு. இரு நண்பர்கள் பேசிக்கொள்ளும் போது நீ நாளைக்கு வரும்போது அதை எடுத்து கொண்டு வா, மறந்துவிடாதே என்ற அவனுக்கு வேறு ஒருவன் நாளை நான் அதை மறக்காமல் எடுத்து வருவேன், நீ கவலைப்படாதே என்பான். இந்த மாதிரி ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் பேசும்போது நீ அதை மறந்துடாம எடுத்துட்டு வா, நான் மறந்துடாம கண்டிப்பாக அதை எடுத்து வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த அதைங்கிற ஒரு மீனிங் நமக்கு தெரியாது, ஆனால் பேசிக்கிறவங்கள்ட்ட தெரியும். அதுமாரி இதில் அதை என்ற சுட்டு எதை குறிக்கிறது என்பது அந்த இருவரின் நெஞ்சுக்கு மட்டுமே தெரியும். இவ்வாறு ரெண்டு பேருக்கு கான்வர்சேஷன் நடக்கிறப்ப அவங்களுக்கு மட்டும் தெரியறதுக்கு பேர் நெஞ்சரி சுட்டு அப்படிங்கிறாங்க. அடுத்தது பண்டரி சுட்டு. ஏற்கனவே அறிந்த ஒன்றை சுட்டுவது பண்டரி சுட்டு ஆகும். ஏற்கனவே அறிந்த ஒன்றை சுட்டுவது பண்டரி சுட்டாகும். நான் அந்த ஊரில் வேலை செய்து கொண்டிருக்கும் போது நான் அவனைத்தான் மணந்து கொள்வேன் என்று கூறுவது. அந்த பள்ளி சிறந்த பள்ளி அப்படின்னு சொல்றது. இவற்றில் ஊர், அவன், பள்ளி என்பன பற்றி ஏற்கனவே அறிந்து பின் அதை பற்றி பேசப்படுகிறது. எனவே இது பண்டரி சுட்டாகும். அதாவது இவங்க சொல்றதுல வந்து நான் அவங்கள தான் கல்யாணம் பண்ணிப்பேன், அந்த பள்ளி சிறந்த பள்ளி, நான் அந்த ஊர்ல தான் வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இந்தங்கிறத வேர்டு யூஸ் பண்றாங்க. ஆனா அந்த இந்த அப்படிங்கிறதுக்கு எந்த பொருளும் தெளிவா தெரில நமக்கு. அப்படின்னா யாரோ ஒருத்தவங்க அவங்களுக்கு தெரிஞ்சதை மற்றவங்களுக்கும் தெரிஞ்சதை வந்து இது நல்ல பள்ளி சிறந்த பள்ளி அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி ஒருத்தவங்க தெரிஞ்சதை பற்றி சொல்றது வந்து பண்டரி சுட்டு. ஏற்கனவே அறிந்த ஒன்றை சுட்டுவது பண்டரி சுட்டு ஆகும் அப்படின்னு இருக்காங்க. அடுத்து உலகரி சுட்டு. உலகரினா மக்கள் அனைவரும் அறிந்த ஒரு பொருளை சுட்டுவது உலகரி சுட்டு. எல்லாருமே தெரிஞ்ச ஒரு பொருளை சுட்டுறதுக்கு பேரு உலகரி சுட்டு. என்னை அந்த கடவுள் இப்படி படைத்து விட்டானே, இதில் அந்த கடவுள் என்பது படைப்பு கடவுளான பிரம்மாவை சுட்டும் என்பது அனைவரும் அறிந்தது, எனவே இதை உலகரி சுட்டு அப்படிங்கிறாங்க. நல்லா பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் மட்டும் பேசுறப்ப அவங்களுக்குள்ள தெரிஞ்சதுக்கு பேர் வந்து நெஞ்சரி சுட்டு. அதே ஏற்கனவே அறிஞ்ச ஒன்றை பத்தி பேசுறது வந்து பண்டரி சுட்டு. மக்கள் எல்லாரும் தெரிஞ்சு பேசுறதுக்கு பேர் வந்து உலகரி சுட்டு. சுட்டு அல்லா சுட்டு பார்க்க போறோம். சுட்டு எழுத்துக்களை பயன்படுத்தாமலே ஒரு பொருளை சுட்டுவது சுட்டு அல்லா சுட்டாகும். எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, ராமன் வந்தான், அவன் வில்லை வளைத்து சீதாவை மணந்தான். இதுல அவன் என்பது யாரை குறிக்குன்னா இப்போ சுட்டு அல்லா சுட்டு பார்க்க போறோம். சுட்டு எழுத்துக்களை பயன்படுத்தாமலே ஒரு பொருளை வந்து சுட்டுவது சுட்டு அல்லா சுட்டாகும். அதாவது சுட்டு எழுத்துக்களை பயன்படுத்தக்கூடாது. பயன்படுத்தாம ஒரு பொருளை பத்தி சுட்டுறதுக்கு பேர் தான் சுட்டு அல்லா சுட்டு அப்படின்ட்டு இருக்காங்க. எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, ராமன் வந்தான், அவன் வில்லை வளைத்து சீதாவை மணந்தான் அப்படின்ட்டு இருக்காங்க. இதுல அவன்னு சொல்லியிருக்காங்கல்ல, இந்த அவன் ராமன்னே குறிப்பிடல பாருங்க, வெறும் அவன் அப்படின்னு சொன்னது ராமனை குறிக்குது. இதுபோடி சுட்டு எழுத்துக்களை பயன்படுத்தாமலே ராமன்கிற பேரை வந்து சுட்டினதுனால இது சுட்டு அல்லா சுட்டு அப்படிங்கிறாங்க. ரொம்ப முக்கியமானது பார்த்துக்குங்க. சுட்டு அல்லா சுட்டுங்கிறது வந்து சுட்டு வார்த்தையை பயன்படுத்திருக்க மாட்டாங்க, ஆனால் அந்த சுட்டு வார்த்தையை பயன்படுத்தாமலே அந்த பொருளை குறிக்கிறதுக்கு பேர் தான் சுட்டு அல்லா சுட்டு அப்படிங்கிறாங்க. அடுத்தது தசரத மைந்தன் வில்லை வளைத்தான், சீதையை மணந்தான் அப்படின்ட்டு இருக்காங்க. இதில் தசரத மைந்தன் அப்படிங்கிறது வந்து ராமனை சுட்டி வருது. ஓகேங்களா? இதுக்கு பேர் சுட்டு அல்லா சுட்டுன்னு இருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். சிலபஸில் அடுத்த இருக்கிறதுல வினா எழுத்துக்கள் பார்க்க போகிறோம்.
வினா எழுத்து. ஒன்றை குறித்து வினா எழுப்ப பயன்படும் எழுத்து வினா எழுத்தாகும். ஒன்றை குறித்து வினா எழுப்ப பயன்படும் எழுத்து வினா எழுத்தாகும். ஏ, ஏ, ஆ, ஓ, யா என்ற 5ம் வினா எழுத்துக்களாக வரும். ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த 5 எழுத்து தான் வினா எழுத்து. பாருங்க, என், ஏன், ஆ, ஓ, யார் அப்படிங்கிற 5 தான் வினா எழுத்து. சுற்றெழுத்துங்கிறது ஆ, இ, ஊ 3 எழுத்தும். வினா எழுத்துங்கிறது 5 எழுத்து. அதுல முதல் ஏ, யா என்ற 2 எழுத்தும் சொல்லின் முதலில் வந்து வினா பொருளை தரும். எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, எவன், எவள், எவர், எது, எவை, யாவன், யாவல், யாவர், யார், யாது, யாவை இது எல்லாமே வந்து முதல்ல வந்திருக்கு. எது ஏ, யா அப்படிங்கிற 2 எழுத்தும் முதல்ல வந்து வினா பொருள் இருந்ததுனால இதை ஏ, யா அப்படிங்கிறது வந்து வினா எழுத்து அப்படிங்கிறாங்க. ரெண்டாவது பார்க்க போறது ஆ, ஓ என்ற 2 எழுத்தும் சொல்லின் இறுதியில் வந்து வினா பொருளை தரும். ஏ, யா அப்படிங்கிறது சொல்ல முதல்ல வரும். ஆ, ஓ அப்படிங்கிறது வினா பொருள்ல கடைசியா வரும். ராமன் செய்தான் அப்படிங்கிற எடுத்துக்காட்டுக்கு ராமன் நான் செய்தான், அதாவது ஆங்கிற வார்த்தை வந்து இருக்குது. ராமன் செய்தான்ங்கிறது பதில். ராமனா செய்தான் அப்படின்னு கேள்வியா கேட்கும்போது ஆங்கிற வார்த்தை வந்து அங்க ராமனுக்கு சேர்ந்து ராமனா அப்படின்னு வந்திருக்குது. ஆசிரியரா வந்தார், அங்கேயும் ஆங்கிற வார்த்தை வந்திருக்கு. தேர்வுக்கா போகிறாய் அப்படிங்கிற இடத்துலயும் ஆங்கிற வார்த்தை வந்திருக்குது. ராமனோ சீதையை தீக்குளிக்க சொன்னான், அதாவது ராமனோ சீதையை தீக்குளிக்க சொன்னான் அப்படிங்கிற வார்த்தையில ஓ அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்குது. அவள் இங்கு வந்தாளோ, அவள் இங்கு வந்தாளோ அப்படிங்கிற இடத்துல வந்து ஓங்கிற வார்த்தை வந்திருக்குது. அப்போ ஆ, ஓ அப்படிங்கிறது வந்து கடைசியா வந்திருக்குது வினாவுல. ஏ என்ற எழுத்து சொல்லின் முதலில் வந்தும் வினாப்பொருள் தரும், இறுதியில் வந்தும் வினாப்பொருள் தரும். அப்போ பார்த்தீங்கன்னா ஏ, யாங்கிறது முன்னாடியும், ஆ, ஓ அப்படிங்கிறது வந்து கடைசியும், ஏங்கிற வார்த்தை வந்து ரெண்டுத்துக்குமே வரும் அப்படின்னு இருக்காங்க. ஏன் வந்தான் அப்படிங்கிறதுல ஏங்கிறது முதல்ல வந்திருக்குது. ராமனே செய்தான் அப்படிங்கிறதுல ஏங்கிறது கடைசியா வந்திருக்குது. ஆனா அந்த ராமனே செய்தான் அப்படிங்கிறது இப்ப வழக்குல இல்லை அப்படின்னு இருக்காங்க. அடுத்தது வினாவை 2ஆ பிரிக்கிறாங்க. அகவினா, புறவினா பார்க்க போறோம். ஒரு சொல்லின் அக உறுப்பாக அமைந்து அச்சொல்லை விட்டு பிரிக்க முடியாததாகவும் பிரித்தால் பொருளற்று விடுவதாகவும் வருவது அகவினா எனப்படும். ஏற்கனவே சுற்றெழுத்துக்கள்ல அகச்சுற்றுன்னு ஒண்ணு பார்த்தோம். அதுவும் இதே மீனிங் தான். உடனே என்ன புரிஞ்சுக்கணும்னா, அகங்கிற வார்த்தை எதுக்கு முன்னாடி வருதோ அதை கண்டிப்பா பிரிக்க முடியாது. பிரிச்சாலும் பொருள் தராது. ஓகேங்களா? அகவினா அப்படின்னா எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா எவன், ஏன், யா, யார் அப்படிங்கிற வார்த்தையை பிரிக்க முடியாது. பிரிச்சாலும் நமக்கு பொருள் தராது அப்படின்னு இருக்காங்க. அடுத்தது புறவினா. இது ஒரு பொருளுக்கு புறத்து உறுப்பாக வந்து வினா பொருளை தருவது புறவினா அப்படிங்கிறாங்க. இதை பிரிக்க முடியும் அப்படின்னு இருக்காங்க. எப்புத்தகம் அப்படிங்கிற வார்த்தையை பிரிச்சிங்கன்னா ஏ பிளஸ் புத்தகம் அப்படின்னு வரும். வந்தானா அப்படின்னா வந்தான் பிளஸ் ஆ. கொடுத்தாளா, கொடுத்தால் பிளஸ் ஆ. செல்வி, யா, செல்வி பிளஸ் ஆ. செய்வானோ அப்படிங்கிறதுல செய்வான் பிளஸ் ஓ. இதில் பார்த்தீங்கன்னா ஏ, ஆ, ஆ, ஓ இந்த 3 வார்த்தையும் வந்திருக்குது. இதை பிரிக்க முடியும். பிரிச்சா பொருள் தரது புறவினா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏ என்ற வினா எழுத்து இக்காலத்தில் எந்த என திரிந்து வருகிறது. எந்த பையன், எந்த கடை, எந்த வீடு அப்படின்னு வரும். எவ்வீடு, எப்பையன், எக்கடை அப்படின்னு வர்றது கிடையாது. அது தெரிஞ்சு எந்தங்கிற வார்த்தையில வருது அப்படின்னு இருக்காங்க. இந்த வீடியோவில் நம்ம சுட்டு எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் என்ன பார்த்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். போன வீடியோவில் வந்து கொஞ்சம் ரிப்பீட்டடாக பாருங்கள். பார்க்க பார்க்க கொஞ்சம் மனசில் பதியும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் மட்டும்தான் கவர் பண்ணியிருக்கோம். இதை பார்த்தாலே ஓரளவு குரூப் 4ல் வந்து நீங்கள் 100க்கு 98 மார்க் எடுக்கிற வரைக்கும் ஓரளவு கவர் பண்ணியிருக்கோம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.